நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிரிப்சன் பேசுறேன். இதுவரை நீங்க நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஜாயின் பண்றது மூலமா ஃபாரெக்ஸ்ல நீங்க எப்படி பேசிவா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் கிடைக்கும். அண்ட் தென் எல்லா சிக்னல்ஸும் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பிரைஸோட உங்களுக்கு பேசிவா ஏர்ன் பண்றதுக்கு கைடன்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்கும். அட் த சேம் டைம் இதுவரை நீங்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அண்ட் தென் லாஸ்ட் வீக் ஏன் கோல்டு இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆச்சு, ஏன் டீப்பாக ஃபாலோ ஆச்சு அப்படிங்கிற எல்லா ரீசன்ஸும் வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்கமிங் வீக்ஸில் கோல்டோட மூமெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் கோல்டு ஏன் புல்லிஷ் ஆச்சு, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக புல்லிஷ் ஆச்சு, அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்காக ஏன் ஃபால் ஆச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தென் நான் லாஸ்ட் வீக் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நமக்கு எக்கச்சக்க ஃபண்டமெண்டல் நியூஸஸ் இருக்குது. ஸோ நியூஸஸ் பேஸ் பண்ணி ட்ரெண்டே சேஞ்ச் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நமக்கு புதன்கிழமை வந்த நியூஸ் வந்து நமக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோல்டு வந்து தாறுமாறாக புல்லிஷ் ஆச்சு. இதுதான் முதல் காரணம். அண்ட் தென் கோல்டு இந்த அளவுக்கு ஃபால் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அட் த சேம் டைம் நமக்கு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நமக்கு என்எஃப்பி நியூஸஸ் இருந்துச்சு. வந்த நியூஸஸ் எல்லாமே டிஎக்ஸ்ஐ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால கோல்டு வந்து கிளியராக ஒரு ஃபாலாக இருந்துச்சு. இது ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ். அண்ட் தென் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு 3 கிராஸ் ஃபார்ம் ஆனதுனால டெக்னிக்கல் பேட்டர்ன் இதில் சப்போர்ட்டை ஒபே பண்ணி ஒரு ஃபால் ஆச்சு. ஸோ வாங்க இப்போ அடுத்த வாரத்தில் கோல்டோட மூமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ எல்லா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கும் எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ணிட்டா தான் மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு பேரலல் அப் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நமக்கு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணால் தான் நமக்கு மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது தெளிவாக கிடைக்கும். ஸோ நம்மளோட மெயின் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1985 அப்படிங்கிறது நம்மளோட மெயின் சப்போர்ட் ஜோன். ஸோ அதை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன், மேலே நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக நமக்கு ஹையாச்சு 2074 வரைக்கும் போச்சு. அது வந்து நம்மளோட மெயின் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் ஈவன் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடி இருக்கக்கூடியது வந்து 1950லேருந்து 40 வரைக்கும் நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். ஸோ இது எல்லாமே வந்து எந்தெந்த ஏரியாக்குள்ளே போகும், ரேஞ்ச் பவுண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் கணிப்பு. ஸோ இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் RE ரெசிஸ்டன்ஸ் வந்து 2074. நமக்கு அடுத்தபடியான சப்போர்ட் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா 1980 லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். அது வந்து நம்ம அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன், அதையும் நம்ம வந்து கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் 1980. நமக்கு மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி ஃபாலோ ஆச்சு அப்படின்னா அடுத்தபடி இருக்கக்கூடியது வந்து 1940லேருந்து 1950 வரைக்கும் நமக்கு அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். அண்ட் தென் இந்த ட்ரெண்ட் லைன்லேயே நம்ம அக்யூரேசியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கே ஒரு பாட்டம் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு பாட்டம் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு பாட்டம் கிடச்சிருக்கு, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து புல்லிஷாக இருக்குது. ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் அதிகமாக வேணும், அண்ட் நமக்கு ரிஸ்க் ரேஷியோவோட கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் ஷார்டன் பண்ணி மேஜராக இருக்கிற பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த லைனை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பரான சப்போர்ட் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் எல்லாமே கிடைக்கும். அதனால தான் இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்னை பொறுத்தளவுக்கு அப்கமிங் வீக்ஸில் கோல்டோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா புல்லிஷ் தான், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ட்ரெண்ட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, மேலே கீழே போய் ரீட்ரஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ அப்போ நம்மளோட நெக்ஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கிளியரான பை, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை.
ஸோ எந்த இடத்துலேருந்து பை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ப்ரொஜெக்ஷனோட கொடுக்குறேன். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகி 1980 அப்படிங்கிற நம்மளோட சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு நம்மளோட ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணி 2100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். ஸோ அதை நம்ம TP1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். TP1 அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் அடுத்தபடியாக நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது நம்மளோட சப்போர்ட் ஜோன். நம்ம சப்போர்ட் ஜோனில் என்ட்ரி எடுப்போம். அண்ட் தென் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடுத்து இருக்கிற சப்போர்ட்டில் வச்சுப்போம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன் வந்து 2018 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன். அப்புறம் 1945 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனாக வச்சுருக்கிறோம். அண்ட் தென் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இருந்து மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியர் ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறேன். நம்ம லாங் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஃபால் ஆகும். இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் கொடுத்து டார்கெட் ப்ரைஸாக நமக்கு 2000 வரைக்கும் சாலிடாக போயிடும். அட் த சேம் டைமில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்குன்னா 2020லேருந்து 22 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம டே கேண்டில் ஸ்பின்னிங் டாப் வந்து 2-3 இடத்துல ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு ட்ரெண்ட் வந்து ஸ்டாப் ஆகி அகெயின் வந்து கண்டினியூஷன் ஆகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்பின்னிங் டாப் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்பின்னிங் டாப் கன்ஃபார்ம்ஸ் பை மொமெண்ட். இது வந்து முதல் ரீசன். அண்ட் தென் அடுத்தபடியான ரீசனை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஆனால் நான் ஒரு கிளியராக சார்ட் வச்சு அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது அப்படி எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஒரு ஃபாலு, ஒரு புல்லிஷு, ஒரு டீப் ஃபாலு, ஒரு புல்லிஷு, அகெயின் ஒரு புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன் கிடச்சிது. பட் இது கன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியாததுனால இதை வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட மெயின் சப்போர்ட் ஜோன். ஸோ அதையும் நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ண போகிறோம். ஒபே சப்போர்ட் அட் 1980 இருக்கிற சப்போர்ட் ஒபே பண்ணி மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கூடிய ரீசன். ஸோ ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு விக் விடுற கூட வாய்ப்புகள் இருக்குது. விக்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் ஒரு 1 மினிட் கூட ஆகலை, 1 நிமிஷம் கூட இருக்காது. இந்த ஜோனுக்கு போயிட்டு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் கன் பண்ணிட்டோம், டார்கெட் ப்ரைஸ் கன் பண்ணிட்டோம் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் கன் பண்ணிட்டு மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக நியூஸ் டைம் எல்லாத்தையும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகக்கூடிய ரீசன். அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த இடத்துலேருந்து ஃபாலோ ஆகி நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி அகெயின் ஒரு புல்லிஷ் ஆக போகுது. இது வந்து டெக்னிக்கலாக உள்ள ரீசன்ஸ். அண்ட் தென் ஃபண்டமெண்டலாக உள்ள ரீசன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் அதுவுமே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து DXY. ஸோ நம்ம DXY சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதை பேஸ் பண்ணி நம்ம கோல்டு வந்து புல்லிஷ் ஆகுமா இல்லை பீரிஷ் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவாக கிடைக்கும். ஸோ DXY பொறுத்தளவுக்கு ஒரு லாங் டேர்மில் ஒரு ஃபால்லே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து எந்தவித புல்லிஷ் மொமெண்டமும் கொடுக்கல. அதோட ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணும்போது இன்னும் லோவர் லோ போகிறதுக்கு தான் ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் ப்ரொஜெக்ஷன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஜோன் 101 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே போகும். அண்ட் தென் DXY எப்போ வந்து ஒரு புல்லிஷ் கொடுக்குதோ, இந்த இடத்துக்கு ஒரு புல்லிஷ் கொடுக்கும், மார்க்கெட் புல்லிஷ் கொடுத்து இந்த ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணுதோ,
அப்போ நமக்கு கோல்டு வந்து கிளியரா நம்மளோட 1980 அப்படிங்கிறத டச் பண்ணிடும். அண்ட் தென் இது டச் பண்ணிட்டு எப்போ நமக்கு ஃபால், அதாவது ஒரு பாத்வே போடும்போது நமக்கு எப்போ ஒரு கிளியரான ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குதோ, அப்போ நமக்கு எந்தவித மாற்றம் எதுவுமே இல்லாமல் ஷேராக மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகி நமக்கு 2024 அப்படிங்கிற ஆல் டைம் ஹைக்கு அகெயின் போயிடும். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டிஎக்ஷன் வந்து வீக்காக இருக்கிறதும் ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் நியூஸஸ் நிறையா இருக்குது. லாஸ்ட் வீக் வந்த நியூஸஸ் மாதிரியே கோர் சிபிஐ, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸில் பேஜும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.